35 வருஷமாக அயன் ஃபோலிக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா பள்ளிகள்லையும் இரும்புச்சத்து மாத்திரை கொடுத்து எப்படியாவது அனிமியாவை குறைக்கணும்னு. கடந்த ஆண்டு வரைக்கும் கடைசியாக எடுத்த புள்ளி வரும் வரைக்கும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் 50% பெண்களுக்கு இரத்த சோகை. சாதாரணமான விஷயமா தெரியும் பார்க்கறதுக்கு. 50% இரத்த சோகை. இருக்கிற பெண்கள் இருக்கீங்க, ஒரு 150 பெண்கள் இருந்தால் இங்கே டெஸ்ட்டே வெளியெல்லாம் பண்ண வேண்டாம், 75 பெண்களுக்கு இரத்த சோகை உறுதியாக இருக்கும். இரும்புச்சத்து குறைவாக இருக்குது. புரதச்சத்து ஒட்டுமொத்த நம் சமூகமே நம் சாப்பிடக்கூடிய புரதம் போதுமானதாக இல்லை. ஒரு எடை, நான் 70 கிலோ எடை இருக்கேன்னா எனக்கு 70 கிராம் புரதம் வேணும். ஒரு நாளைக்கு 70 கிராம் புரதம் சாப்பிடணும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொருத்தர் எடை உங்களுக்கு தெரியும். உங்கள் எடைக்கு ஏற்ற கிராமில் நம்ம புரதம் சாப்பிடுகிறோமா என்று பார்த்தா இல்லை. புரதம் தான் அடிப்படையில் நம் தசைகளை வலுவாக்குறதும் நம்முடைய எதிர்ப்பாற்றலை மிகச்சரியாக வைத்துக் கொள்வதும் புரதம் மட்டும்தான். அந்த குறைவு பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் அதுக்கு எதிர்ப்பாற்றல் கொடுக்கதாக இருக்கட்டும், ஒரு சர்க்கரையோ இல்லை இரத்த கொதிப்போ இல்லை என்றால் ஒரு புற்றுநோயோ வந்தால் அதை கையாளுகிற எதிர் நிற்கக்கூடிய ஆற்றலுக்கும் நமக்கு புரதம் வேணும். ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவில் புரதம் மிக மிக குறைவு. அதுவும் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லை சார் நான் புலாலாம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், சரி என்ன சார் நிறைய காய்கறி சாப்பிடுவீங்களா, நிறைய பீன்ஸ் எடுப்பீங்களா, நிறைய சுண்டல் எடுப்பீங்களான்னா எல்லாம் இல்லை. 2 ஸ்பூனில் காய வச்சுட்டு இவ்வளோ ஆனம் சோறை வச்சு சாப்பிட்றான். அதுக்கு பேர் வெஜிடேரியன் இல்லை, அதுக்கு பேர் சோத்தேரியன். சோத்தேரியனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு கவளம் சோறு வைத்து கொண்டு நிறைய காய்கறி, நிறைய லெக்யூம்ஸ், நிறைய சுண்டல், 2 முட்டை, கொஞ்சம் சோயா பன்னீர் அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்தால் அந்த புரதம் கொஞ்சம் கிடைத்து கொள்ளும். ஆனால் அதை விட்டு சோறை நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோறு நம்ம சோறுனா அதுக்காக சோறு தவறான விஷயம் இல்லை, சோறு மிகச்சிறந்த விஷயம். ஆனால் அதை வெள்ளை விளையர்னு பட்டை தீட்டி சாப்பிடக்கூடிய சோறு சோறு இல்லை, அது வெறும் குளுக்கோஸ் குப்பி. சோறு என்றால் அது நல்ல பழுப்பு நிறத்தில், கருப்பு நிறத்தில், சிகப்பு நிறத்தில் இருந்தால் அதுதான் சோறு. அப்படி தான் நம் சமூகம் காலகாலமாக அந்த சோறை தான் சாப்பிட்டுச்சு. இடைக்காலத்தில் வணிகத்திற்காகத்தான் பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு வெள்ளை கலர் சோறு வந்துச்சுங்க. நல்ல பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி வச்சுட்டோன்னா 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கூட ஸ்டோர் பண்ணலாங்கிறதுக்காக இண்டஸ்ட்ரி அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸை வளர்த்து அரிசியையும் கோதுமையும் நமக்கு கொண்டு கொடுத்துட்டாங்க. விளாடிமிர் ஸ்மில் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்க புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிற ஹவு டு ஃபீட் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு புத்தகம். அதில் அவர் சொல்றாரு, ஆயிரக்கணக்கான தானியங்கள் இந்தியா உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் மொத்தமாக 6 தானியத்தை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆயிரக்கணக்கான தானியம் இருக்குது. ஏன் அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் மட்டுமே மிக மிக அதிகமாக திரும்பப்படுதுன்னா சந்தை, வணிகம். அந்த வணிகம் எப்படியாவது தன்னை நிறுத்தி கொள்வதற்காக அது உருவாக்கிட்டே வருது. அதே இதுக்கு சேப்பியன்ஸ் என்கிற நூலில் யுவான் உராரி சொல்லுவார், உண்மையிலேயே மனுஷன் இந்த கோதுமையை பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு அதில் நிறைய மாவு செஞ்சு அதில் பரோட்டா செஞ்சு அதில் பண்ணிட்டு இருக்கானா இல்லைன்னா அவர் மாற்றி யோசிக்கிறார். கோதுமை இந்த மனுஷனை எல்லாத்தையும் கரெக்டாக அவன் மண்டையெல்லாம் கழுவி தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக கோதுமை இதையெல்லாம் செய்கிறதா அப்படின்னு அவர் எழுதுவார் சேப்பியன்ஸில். ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம். ஆனால் இந்த குப்பை உணவுகள், இந்த பட்டை தீட்டின அரிசியை சாப்பிட்டு தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம அரிசி சோறு சாப்பிடணுன்னா அது பழுப்பாகவோ சிவப்பாகவோ கைக்குத்தலாக அதிகம் உமி நீக்கப்படாத அரிசியை நம்ம எடுத்தோன்னா அது உடலுக்கு நல்லது. நான் திரும்ப சொல்கிறேனே, அந்த குடலுக்குள்ளே இருக்க நுண்ணுயிரிக்கு பட்டை தீட்டின பாலிஷ் போட்ட அரிசி போட்டால் அது நேரடி ஸ்டார்ச். ஆனால் கைக்குத்தலாக பார்பாயில்டாக கருப்பாகவோ சிகப்பாக இருக்கிற அரிசி போனால் அதில் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்கும். ஸ்டார்ச் தான், எல்லாமே ஸ்டார்ச் தான். சிறுதானியத்தில் இருக்கிறதும் ஸ்டார்ச் தான், அரிசியில் இருக்கிறதும் ஸ்டார்ச் தான். ஆனால் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருந்ததுன்னா அது உடலுக்கு நல்லது. அதில் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை கிடைக்கும், குறைவான வேகத்தில் சர்க்கரை கரையும். ரொம்ப அழகான சில அனுபவங்களை பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். நான் சித்த மருத்துவத்தில் படிக்கும்போது ஒரு நோயெடுகா விதியில் ஒரு பாடல் உண்டு, ரொம்ப அழகான பாடல். வாழை இளம் பிஞ்சொழிய கனியருந்தல் செய்யோம் அப்படின்னு ஒரு வாழை இளம் பிஞ்சொழிய கனியருந்தல் செய்யோம் அப்படின்னு. நாங்கள் படிக்கிற காலத்தில் நிறைய கேட்டோம், அப்போ வாழைக்காய் எதிங்கன்னுமாடா, இளம் பிஞ்சை போய் சாப்பிட சொல்கிறாங்க, அப்படியே பழுத்து வெம்மி இருக்கிற பழம் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு.
இப்போ அறிவியல் சொல்லுது, முழுமையாக ரைப்பன் ஆயிடுச்சுன்னா, வாழைப்பழம் முழுமையாக பழுத்து இனிப்பாக ஆயிடுச்சுன்னா அது முழுக்க முழுக்க வெறும் குளுக்கோஸை மட்டும்தான் தரும். சற்றே காயாக இருந்ததுன்னா, ஒரு பிஞ்சாக இல்லை என்றால் பழுப்பதற்கு முந்தைய நிலையில் இருந்தால் அது பூரா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் உடலுக்கு நல்லது. எங்கேயாவது சர்க்கரை வியாதிக்காரங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் வாழைப்பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஒரே ஒரு வாழைப்பழம் சின்னதாக சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க. அப்போ அதை ஒரு பிஞ்சாக சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப பழுக்காமல் சற்று காய்வாய்ப்பட்ட ஒரு பழமாக கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சுக்காக. இந்த வாழை இளம் பிஞ்சொலிய கனியெறிந்தல் செய்யவும் எழுதுனவனுக்கு ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸும் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு அதை விட வலுவான அனுபவம் தெரியும். அந்த பிஞ்சா சாப்பிட்டவர்கள் மிகச்சரியாக இருந்திருக்கிறார்கள் என்பதால் தான் அந்த வரியை அவர்கள் எழுதுகிறாங்க. நண்பர்களே, நம்ம அனுபவத்திலையும் வாழ்விலும் இப்படியான பல கருத்துக்கள் அங்கங்கே கொட்டி கிடக்குது. ஆனால் நம்ம அன்றாட உணவுகளில் அதை சேர்ப்பதில் இருக்கக்கூடிய தயக்கமும் இந்த நவீன யூபிஎஃப் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு குவியறதும் தான் இவ்வளவு சிக்கலை உருவாக்குறது. அவர் சொன்னார், பரமக்குடியில் இருந்து வந்தேன், அது பரோட்டாவின் தாயகம் என்று. அது என்னைக்கோ தேசிய தாயகமாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்தியாவின் தேசிய உணவாகவே ஆயிடுச்சு. மாற்றி மாற்றி எத்தனை 20 வருடமாக நான் பேசி கொண்டிருக்கிறேன், வேணாண்டா விட்டுருங்கடா அப்படின்னா இல்லை. சில பேர் கேள்வி வேறு எழுப்புறாங்க, அது என்ன இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, எல்லாருக்குமா எல்லாருக்கும் வர்றதில்லை. ஆனால் யாரோ ஒருவர் இறந்து கொண்டே இருக்கிறார், யாரோ ஒருவர் மாரடைப்பில் இருக்கிறார். ஏன் வேணாங்கிறோம்? அந்த மைதா மாவில் இருக்கக்கூடிய அலாக்சான். அந்த மைதா மாவில் அலாக்சான் எப்படி வருது? யாரும் சேர்க்கலை. அலாக்சானா முதல்ல என்னன்னு தெரியணும். சர்க்கரை வியாதிக்கு மருந்து ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, சர்க்கரை வியாதிக்கு இந்த மருந்து வேலை செய்தா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அது எலியில் சர்க்கரை வியாதி குறைதான் முதல்ல விலங்குகளில் டெஸ்ட் பண்ணணும். எலிக்கு எப்படி சர்க்கரை வியாதியை வர வைக்கிறது? அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு வேலையில் நாயா பேய அலைய விட்டு சர்க்கரை வியாதி வர வச்சு அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. ஒரே வாரத்தில் டெஸ்ட் பண்ணணும். அப்போ சர்க்கரையை உண்டாக்க வேண்டும். எலியில் சர்க்கரையை உண்டாக்கணும்னா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அந்த இன்ஜெக்ஷனுக்கு பேர் தான் அலாக்சான். அலாக்சான் இன்டியூஸ்டு டயபெட்டிஸ் ரேட்டில் என் மருந்து வேலை செய்தா, அதுதான் ஆய்வறிஞர்கள் செய்வது. அந்த அலாக்சான் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அலாக்சான் இயல்புலே இருக்கிறது மைதா மாவில். இப்போ யோசிங்க, நம்மெல்லாம் சோதனை எலிகளா? தினம் அந்த பரோட்டாவை தின்னோன்னா அந்த அலாக்சான் உள்ளே போகத்தான் செய்யும். படுவேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை ஏற்றும், படுவேகமாக அந்த கட்டில் ஓட்டைகளை உண்டாக்கி லீக்கி கட்டை உண்டாக்கும். இப்படியெல்லாம் உருவாகும் போது அது நோய்களை உருவாக்கும். எப்படி பட்டை தீட்டிய வெள்ளை விளையர் அரிசி இட்லி பிரச்சனையோ அதே மாதிரி இந்த மைதாமாவும் பிரச்சனை தான். அதனால்தான் நண்பர்களே, காலை உணவு என்பது காலையில் நல்ல புரதம் நிறைந்த உணவை எடுங்க. காலையில் நல்ல இவ்வளோ சுண்டல், 2 முட்டை, ஏதாவது கோழி துண்டு சாப்பிடுவேன்னா கோழி துண்டு, இல்லை சார் நான் புலால் சாப்பிடலை மரக்கறியாளர், ஓகே, நல்ல சோயா பன்னீர், சுண்டல், நிலக்கடலை, பாதாம் பருப்பு, எது வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பயிர்கள்லாம் சேர்த்து காலை சாப்பாடு சாப்பிடணும். பல முறை கூட்டங்களில் பேசும்போது யாராவது ஒருத்தர் எதிர்த்து கேட்பாங்க, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா? ஏன்னா நடுவில் இட்லியை காணோன்னு ஒரு பயம் வந்துடும். காலையில் சுண்டலுக்கு அதுக்கப்புறம் 2 இட்லியை சாப்பிட்டா தான் மன நிறைய உண்டு. இல்லை சார் இதுதான் சாப்பாடு, இதைத்தான் நீங்கள் எடுக்கணும், இப்படியான உணவைத்தான் தேடணும் என்று சொல்லி சொல்லி அலுத்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு நாம் உணவினுடைய அந்த சுவைக்கு, அந்த இனிப்பு சுவைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அந்த இனிப்பு சுவையிலிருந்து வெளியே வரணும். தேநீர் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 3 ஸ்பூன் தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4-5 நிமிடத்துக்கு அப்புறம் எடுத்து குடித்தாதான் அதுதான் தேநீர். நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் தேநீர் பால் பாயசம். காலையில் நல்ல பாலில் சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு நல்ல அது ஒரு பெரிய இதை மாதிரி காய்ச்சி அதை குடித்துக்கிட்டு நாம் தேநீர் குடித்தோன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். நண்பர்களே, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எதெல்லாம் நமக்கு அச்சுறுத்துகள் கொடுக்கிறதோ அத்தனையும் நாம் சிறு வயதிலிருந்தே நீக்கக்கூடிய தன்மை வேணும். சர்க்கரை வியாதி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு பிசிஓடின்னு ஒரு பிரச்சனை, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். ஒரு காலத்தில் பிசிஓடி சினைப்பை நீர்க்கட்டிகள் அப்படின்னா எங்கேயோ எப்பொழுதோ கேள்விப்பட்டிருப்போம். நாங்கள் படிக்கிற காலத்துலலாம்
கருத்தரித்த பெண்ணுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுப்பாங்க, குழந்தை எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு பார்க்கும்போது கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அவங்களுடைய ஓவரியில் கொஞ்சம் சிஸ்ட் இருக்குது அப்படின்னு எழுதுவாங்க கருத்தரித்த பெண்ணில். ஆனால் இன்றைக்கு கருத்தரிப்புக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பல பெண்களுக்கு மிக முக்கியமான காரணமாக பிசிஓடி இருக்குது. நிறைய நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனால அந்த சினைப்பையிலிருந்து சினை முட்டை வருவது தாமதமாகிறது, அல்லது அந்த சினை முட்டை வளர்ச்சியை அது குறைக்குது. ஏன்? இனிப்பு, அதிக இனிப்பு. குழந்தை பருவத்திலிருந்து அதிக இனிப்பு சாப்பிட்றதுனால வரக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. நண்பர்களே, இனிப்பை குறைத்துத்தான் ஆகணும். உடனே ஒருத்தர், சார் நான் தினம் கருப்பட்டி காப்பி தான் சார், ஆனால் 4 காப்பி குடிப்பேன். கருப்பட்டியும் இனிப்பு தான், என்ன அதனோட இண்டெக்ஸ் குறைவு, லோடு கூட இருக்கும். நீங்கள் அதையும் அள்ளி அள்ளி போட்டு சாப்பிட்டா அதுவும் சிக்கலை உருவாக்கும். குறைவாக இனிப்பு வேண்டாம். சர்க்கரை வியாதிக்காரங்களா எந்த இனிப்பு வேண்டாம், கருப்பட்டி வேண்டாம், வெல்லமும் வேண்டாம், தேனும் வேண்டாம், இனிப்பு வேண்டாம். பிற நபர்கள், எனக்கு சர்க்கரை வியாதி இல்லை, சிறு குழந்தை எனக்கு சர்க்கரை வியாதி இல்லை, அவர்கள் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கொள்ளலாம், கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கொள்ளலாம். ஒன்ஸ் நமக்கு டயபெட்டிக் தெரிஞ்சிருச்சு, HbA1c 7க்கு மேலே நிற்குது அப்படின்னா எந்த இனிப்பு வேண்டாம். அவர்களுக்கு கசப்பு தான், அவங்கெல்லாம் செய்ய வேண்டியது கசப்பெடு களிப்புருன்னு தான் இருக்கணும். ஸ்வீட்டெடு கொண்டாடு வேணாம், கசப்பெடு களிப்புரு, எல்லா கசப்பும் ஆக சிறந்தது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 6 சுவையிலேயே வணங்கி போற்ற வேண்டிய சுவை என்னை பொறுத்த வரைக்கும் கசப்பு தான். இந்த கசப்பு சுவைக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய மருத்துவ கூறுகள் அத்தனையுமே போற்றத்தக்கது. ஏன் நிலவேம்பு கஷாயத்தை கூடி எல்லாரும் கொண்டாடுறோம், சித்த மருத்துவர்கள் போற்றி வணங்கக்கூடியது நிலவேம்பு. காரணம் அதில் இருக்கக்கூடிய கசப்பு, அதீத கசப்பு. அந்த அதீத கசப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கூறுகள், அந்த கசப்புக்கு பின்னாடி இருக்க மருத்துவ கூறுகள் ஏதாவது ஒரு வகையில் வைரஸை எதிர்ப்பதற்கோ உடலுக்கு ஆரோக்கியம் தருவதற்கோ உதவியாக இருக்கும். மிகினுங்கிற மாதிரி அவர் மிகினும்ல இருக்கார், அதான் வந்து கேட்குறாரு. கசப்பு நம்ம அன்னாட உணவில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல யோசிச்சு பாருங்க. போன வாரத்தில் நம்ம கசப்பு எத்தனை பேர் தினசரி கசப்பு சாப்பிட்ருப்போம்? தினசரி உப்பு சாப்பிடாமல் இருந்திருக்கவே மாட்டோம். ஆனால் தினசரி கசப்பு சாப்பிட்ருக்க மாட்டோம். அது வெந்தயமோ இல்லை என்றால் கருவேப்பிலையோ கோவக்காயோ பாகக்காயோ ஏதாவது ஒரு கசப்பு தினம் உணவில் இருக்கணும். துவர்ப்பு அடுத்து, 2வது கசப்புக்கு அடுத்து துவர்ப்பு. துவர்த்தல் என்றால் தமிழில் உலர்தல் என்று அர்த்தம். தேவையற்ற சுரப்புகளை உலர வைக்கக்கூடிய தன்மை அந்த துவர்ப்பு செய்யை கொண்டு, வாழைப்பூ, வாழைத்தண்டு, நெல்லிக்காய், இப்படியான உணவுகளை நம்ம தினம் தினம் சேர்த்தாக வேண்டும் நண்பர்களே. குட்டி குட்டியாக அவை மருத்துவத்தில் நம்ம உடலுக்கு வந்து ஒரு மருத்துவத்தன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். உணவில் மணமூட்டிகள் இருக்கணும். அந்த பிரியாணியை கொண்டாடுறது காரணம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய நறுமண மூட்டிகள், அத்தனை நறுமண மூட்டிகளும் மனம் மட்டும் கொடுக்கறதில்ல, உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில் நலம் பயக்கும். இந்த சொல்கிற இடத்துல மிளகாவத்தல் மட்டும்தான் பிரச்சனை. மற்ற அத்தனை இஞ்சி, பூண்டு, புதினா, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, வெங்காயம், சீரகம், கருஞ்சீரகம் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு நலம் பயக்கக்கூடியது. அளவோடு சாப்பிட்டால் அவற்றை வந்து ஒரு தேநீராக பருந்தலாம். தினசரி ஒரு மசாலா சாய் அப்படிங்கிற மசாலா டீயாக நீங்கள் வந்து இந்த பொடிகளை போட்டு தேயிலையை போட்டு ஒரு தேநீராக எது இருக்கிறதோ வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம குடிக்கலாம். தினம் இந்த தேநீர் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் நெல்லிக்காயை போட்டு தேநீர் அருந்துங்க, ஒரு நாள் இந்த மசாலா பொருட்களை போட்டு தேநீர் அருந்துங்க, லவங்கப்பட்டையை போட்டு தேநீர் அருந்துங்க. அந்த பிரியாணிக்கு மேலே ஒன்று இருக்க, நட்சத்திர வடிவில் உள்ளத பிரியாணி வாங்கும்போது மேலே ஒன்று வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. ஆங்கிலத்தில் ஸ்டார் அனைஸ் அப்படின்னு பேர். அன்னாசி பூ, தக்கோலம் என்று சொல்வார்கள். அந்த அன்னாசி பூ, தக்கோலம் பல வைரஸ்களை எதிர்க்கக்கூடியது. இன்றைக்கி காய்ச்சல் அடித்தா நவீன மருத்துவர்கள் எழுதக்கூடிய அந்த டேமி ஃப்ளூ அந்த அன்னாசி பூவிலிருந்து தான் எடுக்கிறாங்க. நம்ம வெறுமனே பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம், ரோச் அதில் பேட்டன் வாங்கி மருந்து வித்துட்டு இருக்கான் உலகம் முழுக்க. அப்படி எல்லா நறுமண மூட்டிகளிலும் ஏதாவது ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பொருள் ஒளிந்திருக்கிறது. அந்த நறுமண மூட்டிகளை நம்ம அளவோடு நம்ம உணவில் இல்லை என்றால் நம்மளுடைய அந்த தேநீர் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் மிக குறைவாக, குறையினும் என்று வள்ளுவன் சொல்வதை நான் அதையும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பழங்கள் மிக குறைவாக தான் சாப்பிட்றோம். ஏதோ காய்ச்சக்காரனுக்கு மட்டும்தான் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போகிறோம். கல்யாண வீட்டுக்கு நண்பர்களை பார்க்க போகும்போது மட்டும்தான் மாதுளம்பழம் வாங்கிட்டு போகிறோம். யாராவது தினசரி காலையிலும் மாலையிலும் நான் பழங்கள் தினசரி சாப்பிட்றேன்னு சொல்லவே இல்லை.
இல்லை சார் அதெல்லாம் ரொம்ப விலை கூட. விலை கூடிய பழங்கள் அவசியம் இல்லை. நம்ம விலை குறைவாக நம் பக்கத்தில் அருகாமையில் கிடைக்கக்கூடிய பழங்கள் தினசரி எடுக்கணும். பப்பாளி என்னைக்காவது 250 ரூபாய்க்கு விற்றுருக்கா? கொய்யாப்பழம் என்னைக்காவது 400 ரூபாய்க்கு விற்றுருக்கா? இப்போ தான் கூவி சொன்னதுக்கப்புறம் ஒரு 100 ரூபாய்க்கு வந்திருக்கு. பல நாட்கள் அது 10 ரூபாய்க்கு தான். எனக்கு வந்து கொய்யாப்பழம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொய்யான்னு சொல்லி எல்லாம் 100 ரூபாய்க்கிட்டாங்க சார். ஆகட்டும்பா, 1000 ரூபா ஆகட்டும்பா. என் உழவனுக்கு அது 1000 ரூபா கிடைக்குன்னா அதில் எனக்கு பெரிய சந்தோஷம் தான், தப்பே இல்லை. போய் பெரிய முட்டு 100 கிராம் சாக்லேட்டை 150 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, என் கொய்யாப்பழத்தை 150 ரூபாய்க்கு வாங்கினா என்ன தப்பு? கருப்பு கவுனியாக விலை கூடிருச்சு சார், இருக்கட்டுமே. என்ன பெரு நிறுவனங்களுக்கு அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு உழவனுக்கு அது போட்டோம், அதில் ஒரு ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸை கொண்டு வருவோம். அப்படியான நல்ல பொருட்களுக்கு சற்று விலை கூட இருந்தாலும் நம்ம வாங்கி சாப்பிடணும். பழங்கள் அப்படியான ஒன்று. தினசரி நம் பழங்கள் ஏதாவது ஒரு பழம் எடுக்கணும். வாழைப்பழத்தெல்லாம் மறந்தே போயிட்டோம் பல பேர் பிள்ளையாருக்கு 10 ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அதை வச்சுருக்கான். ஆனால் அந்த வாழைப்பழத்தில் எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது. மனதை அமைதிப்படுத்தக்கூடிய பழங்கள் 2 பழம் தான். ஒன்று வாழைப்பழம், இன்னொன்று மாதுளம்பழம். மாதுளம்பழத்தில் இருக்க அந்த சிகப்பு நிறம் லைகோபீன், வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய செரட்டோனின் சத்தை உருவாக்கக்கூடிய சத்து, இது 2 தான் மனதையே ஆற்றுப்படுத்தும். மனக்கவலை இருக்குது, பதட்டம் இருக்குது, பரபரப்பு இருக்குது, தினசரி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். சிறிய வாழைப்பழம். சர்க்கரை நோய் இருக்கா வேணாம், அவங்க வந்து எப்போவாது வாழைப்பழம் பிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. மற்றவர்கள் வாழைப்பழம், சர்க்கரை நோயே இருக்குது, மாதுளம்பழ முத்துக்களாக கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். அவை மனதை ஆற்றுப்படுது. எத்தனை எல்லாத்த விட நெல்லிக்காய் எவ்வளவு சிறப்பான கடி. இன்றைக்கும் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் நெல்லிக்காய் இருக்கா? இருக்காது, நிறைய வீடுகளில் இல்லை. ஆப்பிள் கூட வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தினம் ஒரு ஆப்பிள் இருக்கும். ஏன் நெல்லிக்காய் வாங்கி வைக்கக்கூடாது? நெல்லிக்காய் யாருக்காவது வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டா உடலுக்கு ஏதாவது தீங்கு வரும்னு எங்கேயாவது படிச்சிருக்கோமா? எங்கேயும் கிடையாது. இருக்கிறதுலே பல பழங்களை பார்த்ததில் அதிகம் விட்டமின் சி கொடுக்கக்கூடிய, எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் நெல்லிக்கடி தான். ஔவையார் காலத்திலேருந்து போற்றி அதை பாடியிருக்காங்க, போற்றி அதை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நெல்லிக்காய் வந்து இன்றைக்கும் வந்து அதனுடைய அந்த உழவர்களிடம் பல நேரத்தில் நான் பேசுவேன். 5 ரூபாய்க்கு கிலோவுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் மரமெல்லாம் நெல்லிக்காய் காய்த்திருக்கக்கூடிய நிலங்கள் இன்றைக்கும் நிறைய இருக்குது. ஆனால் அதிலிருந்து அந்த நெல்லிக்காயினுடைய மருத்துவ குணம் அவ்வளவு சிறப்பு. ஆனால் நம் வாயில் நம் சுவை வேறு ஏதோ ஒன்றிற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதுனால இந்த நெல்லிக்காயை நாம் மறுக்கிறோம். தினம் ஒரு நெல்லிக்காய் ஏதாவது ஒரு ஃபார்மில் அதை ஒரு ஜூஸ் அடித்து சாப்பிடுங்க, ஏதாவது கடித்து சாப்பிடுங்க. இல்லை சார் நாங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறோன்னா மண்டையில் குட்டுறோம். எதை எடுத்தாலும் ஊறுகாய் போட்டு திங்கிறது. அது நெல்லிக்காயினுடைய அத்தனை மருத்துவ குணத்தையும் அதில் போடுற உப்பு எண்ணெயும் பாழாக்கிறோம். வேண்டாம், நெல்லிக்காய் அப்படியே கடித்து சாப்பிடுவோம். சின்ன பிள்ளையில டவுசரில் போட்டுட்டு கடித்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதான்னு விளையாண்ட கூட்டம் நாங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு அது தெரியல. நெல்லிக்கடி ரொம்ப ரொம்ப முக்கியமான கடிகளில் ஒன்று. வாழைப்பழம், நெல்லிக்காய், பப்பாளி, கொய்யா, இந்த மாதிரி பழங்கள் தினசரி உணவில் இருக்கட்டும். அது ரொம்ப குறைந்து போயிருக்கிறது. இந்த இனிப்பு யூபிஎஃப் பண்டங்களிலிருந்து வெளியே வரும், அதுதான் மிகுந்து இருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் சிப்ஸ் வாங்கி தரேன், வாரத்துக்கு ஒரு நாள் நூடுல்ஸ் சாப்பிட்றேன், ஒரு நாள் பாஸ்தா சாப்பிட்றேன். இப்படி ஹை ப்ராசஸ்டு ஃபுட்டை எடுக்க சிக்கல்கள் கூடிக்கொண்டே இருக்கும். நம்ம அறியாமல் இந்த எபிஜெனட்டிக் டேமேஜஸ் உருவாகி நான் சொன்ன புற்றுநோய் மாதிரியான நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். பெரிய அளவில் மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு கூட இருக்கு. முன்னாடி இருந்ததை விட அதிகமாக கூடியிருக்கு. பாலூட்டாத தாய்மார்களுக்குத்தான் மார்பக புற்றுநோய் வரும் என்று ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு கூட மார்பக புற்றுநோய் இருக்கு. வயிற்றில் வரக்கூடிய கேஸ்ட்ரிக் கோலன் கேன்சரும் கேஸ்ட்ரிக் கார்சினோமாவும் இன்றைக்கு கூடிக்கொண்டே இருக்குது. நான்லாம் படிக்கும்போது நம்மலாம் சாம்பார் சாப்பிட்றோம், சாப்பாட்டில் நல்லா மஞ்சள் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம குடல் எல்லாம் புற்று வராது என்று நினைத்து கொண்டிருந்தோம். எல்லாம் பாழாயிடுச்சு. குடல் நம்மளுடைய உணவு குழல் முடிகிற இடத்துலையும் இறப்பை துவங்குகிற இடத்துலையும் வரக்கூடிய புற்றுநோய் கூடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வரக்கூடாது என்று நினைத்தால் ஆரம்பத்திலிருந்தே நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து அறிவால் மட்டும்தான் நடக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த சமீபத்தில் படித்த ஒரு விஷயம், அதுவும் வாசிக்கும் போது தான் கிடைக்கிறது. ஓமர் ஜோகி அப்படின்னு ஒருத்தர், ஓமர் ஜோகின்னு பாலஸ்தீனியத்தில் இருந்த ஜோர்டானில் இருந்து வந்த ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு அவர் வந்து ஒரு பெரிய போன வருடத்துக்கான நோபல் பரிசு பெற்ற வேதியியல் விஞ்ஞானி ஓமர் ஜாகிங்கிறவர் வாங்கியிருக்காரு. அவருடைய அந்த கண்டுபிடிப்பு என்னன்னா MOF அப்படிம்பாங்க,
மெட்டாலிக் ஆர்கானிக் ஃபங்க்ஷனை பற்றி, மெட்டாலிக் ஆர்கானிக் பிரின்சிபலை பற்றி எழுதினவர். அவர் எதை அதை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, நம்ம இது ஒரு அறிவார்ந்த விஷயம், நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு தேன் அடை இப்படி தொங்குதுன்னா அந்த அடையோட எடை வந்து வெறும் 200 கிராம் 300 கிராம் தான். ஆனால் அது 25 கிலோ தேனை தொங்க வச்சுருக்கும். 25 கிலோ தேனை தொங்க வைக்கிற அந்த தேன் அடை எப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப தான் அவர் கண்டுபிடிக்கிறார். இது மெட்டாலிக் ஆர்கானிக் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கினா மிக குறைந்த எடையுள்ள ஒரு பொருள் மிக அதிகமான எடையை தாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது அவருடைய அடிப்படை கண்டுபிடிப்பு. அதெல்லாம் அறிவியலாளருக்கு. ஆனால் அவர் பேசுனதில் எனக்கு அதெல்லாம் தாண்டின ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஜாகி சொல்கிறாரு, அவர் வந்து சாதாரணமாக இல்லை, 21 வருஷம் நாடு இல்லாமல், தனக்கென நாடு கிடையாது, அகதிகள் வாழ்க்கையிலே இருந்தவர், 20 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தையாக பிறந்தவர். அவருக்கு என்ன எந்த விதமான ஒரு சௌகரியங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் படித்து படித்து தொடர்ந்து பெர்க்லி யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸராக பேராசிரியராக இருந்து தான் இதை கண்டுபிடிக்கிறார். அவர் தன்னுடைய நோபல் உரையில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இந்த உலகத்தில் அசமத்துவத்தை நீக்கக்கூடிய ஒரே விஷயம் கல்வி மட்டும்தான் நண்பர்களே அப்படின்னு அவர் சொல்கிறார். நோபல் பரிசை விட எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்இக்வாலிட்டியை உடைக்கிற ஒரே விஷயம் எஜுகேஷன், நான் படிங்க, அதான் அவர் சொன்னது. ஜோர்டான்லேருந்து பாலஸ்தீன்லேருந்து வந்த அந்த காசாவில் பிறந்த அந்த ஒரு மனிதர் சொன்ன வார்த்தை. அதுக்கு தான் இந்த மாதிரி கண்காட்சியெல்லாம். இந்த புத்தகங்களை வாசிக்க வாசிக்க தான் படிப்பின் மீதான ஆர்வம் கூடும். நம்ம இன்னும் இந்த அறிவியலை தெரிந்து கொள்ளணும். இன்னும் இது என்ன, நம்ம குழந்தைகளுக்கு அப்படியான சிந்தனையை உதிக்க வேண்டும். அப்படி உதிச்சாதான் அதுதான் எல்லா விதத்திலும் புரிதலை உண்டாக்கும். அப்போ அந்த சமத்துவம் அப்படிங்கிற அந்த ஈக்குவாலிட்டியை எப்படி எஜுகேஷனில் நம்ம சொல்கிறோமோ அதே பேலன்ஸை தத்துவார்த்த ரீதியாக டாவோயிசமும் இஸ்லாமும் இந்துத்துவம் எல்லாரும் அதைத்தான் சமத்துவத்தை சொல்கிறார்கள். அந்த பேலன்ஸை நம்ம உணவிலும் கொண்டு வரணும். எனக்கு இது போதும், இது வேண்டாம், இது எனக்கு இம்பேலன்ஸை உருவாக்கும். அந்த இம்பேலன்சஸ் வந்து முத்தோடங்களில் நடந்தா வலி அழல் ஐயம் என்கிற வாத பித்த கபம் என்கிற 3 தோஷங்களில் வரக்கூடிய இம்பேலன்ஸ் தான் நோய். அது காய்ச்சலாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், எல்லாமே இந்த திரிதோஷால வரக்கூடிய இம்பேலன்ஸ் தான். அந்த இம்பேலன்ஸை உருவாக்குறதுல முதல் விஷயம் உணவு, 2வது விஷயம் உள்ளம். இந்த உணவும் உள்ளமும் பேலன்ஸாக இருந்தது அப்படின்னா பல நோய்கள் வராது. சமத்துவமாக வைத்துக்கொள்வது, இயல்பாக வைத்துக்கொள்வது, ஒரு ஓட்டமும் ஆர்ப்பரிப்பும் படபடப்பும் பதட்டங்களும் இல்லாத ஒரு நீரோடை போல, ஒரு தெளிந்த நீரோடை போல, ஒரு நதி போல நம் வாழ்க்கை இருந்தால் இந்த சிக்கல்கள் எல்லாம் வராது. அவற்றிற்கு முதலில் அறிவார்ந்து நாம் நம் உடலை புரிந்து கொள்வதும், நமக்கான உணவு எது, எது எனக்கு சில விஷயத்தை கூட்டி நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கும், எது குறைவதால் நமக்கு பிரச்சனையை உருவாக்கும், இந்த பிரியாணியும் பரோட்டாவும் எதை கூட்டுகிறது, இப்படியான இனிப்புகள் எந்த விஷயங்கள் என் உடலுக்குள் கூட்டி கூட்டி கொடுக்கிறது, அவற்றை எப்படி குறைக்க வேண்டும், எந்த உணவை சேர்த்து, எந்த உணவு குறைவாக இருக்கிறது அதை கூட்டி சாப்பிட வேண்டும், எப்படி பழங்களை கூட்ட வேண்டும், எப்படி புரதங்களை கூட்ட வேண்டும், எப்படி மணமூட்டிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற புரிதலை கல்வியால் அறிவால் பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.